மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோட் ரிவ்யூ போட்டிருந்தேன். 1000 வியூஸ் தான் போயிருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரில. நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேரும் எனக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கண்மணி வந்து ராஜேஷ் அம்மா கிட்ட வந்து நம்ம ஜோசியரை வர சொல்லிடுவோம். வந்தால் நிச்சயமாக ராமச்சந்திரன் கிட்ட வந்து வீரா மாறனையும் வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான அருமையான திட்டம் அதை வச்சே பண்ணிடலாம். இந்த குடும்பத்தை பிரிக்கிறது அப்படி மட்டும்தான் செய்ய முடியும். மற்றபடி நம்ம வேறு எது திட்டம் பண்ணாலும் வந்து நம்ம மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜோசியர் வர்றவங்க வாங்க வாங்கன்னு வந்து வெல்கம் பண்ணுறத பார்த்தோன்னே வந்து கண்மணி பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க வள்ளி. ஆமாம், எதுக்காக இப்போ நீ ஜோசியர்லாம் வர வச்சுருக்க? என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படின்னோடனே, இல்லை இவர் ரொம்ப பெரிய ஜோசியர், இவரை வர வைக்கிறது பெரிய கஷ்டம், அதனால தான் உடனே வந்தோடனே வர சொல்லிட்டேன் நம்ம வீட்டுக்கு. இனிமேல் தான் எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு வீரா மாறனுக்கு பார்த்துட்டா வந்து சரியாக வராதுங்கிறனால கடைசியாக வந்து மாறன் ஜாதகத்தை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு வந்து இந்த பையனுக்கு வந்து கட்டத்தில் வந்து சில பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ என்னென்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை வந்து 2 பேரையும் வந்து வீராவையும் மாறன் 2 பேரையும் வந்து பிரித்து வைக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் வந்து எந்த சிக்கலும் வராது. மற்றபடி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஜோசியர். அப்போ தான் வந்து கண்மணியை பார்த்து செமையாக முறைக்கிறாங்க. இது வந்து கண்மணி போட்டு வச்ச திட்டம். இவங்க வீரா மாறனும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிற பிரிக்கிறதுக்காக வந்து திட்டம் போட்டிருக்காங்கிறத வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்துட்டு செம கோபமாக வந்து கண்மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து மாறன்கிட்ட வந்து தனியாக வந்து எப்போதும் போல் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. வீராவும் சரி மாறனும் சரி. இவங்க 2 பேரும் வந்து குடும்பத்தில் இருக்க யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து ராமச்சந்திரன் வந்து கண்டுபிடிச்சிடுறாப்புல. ஏமா, நான் உங்கள் 2 பேர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணி வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு தான் அனுப்ப போகிறாங்க. அப்படி அனுப்பியாச்சுன்னா வீரா கிட்ட தனியாக பேசி அம்மா மூலமாக பேசி அவளை வந்து அவன் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா அதுக்கப்புறமா மாறனை வந்து இந்த வீட்டிலையே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கண்மணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வள்ளி வந்து பேசுகிறாங்க. அண்ணா என்ன பேசுகிற நீ? அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டா அவங்க பேசாமல் இருப்பாங்களா அப்படின்னோடனே, இந்த விஷயத்துலலாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. என்ன முடிவுன்னு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக வந்து அவங்க 2 பேருக்கு வந்து தனி கொடுத்தனம் போய் வைக்கலான்னு தான் யோசிப்பாரா, இல்லை வந்து அவங்கள வந்து இதை பற்றிலாம் வந்து பெருசாக கண்டுக்க வேணான்னு இன்னொரு ஜோசியரை வர வைப்பாரான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக கண்மணிக்கு தான் ராமச்சந்திரன் ஆப்பு வைப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.